ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நம்ம சாமிக்கிட்ட வைக்கிற பித்தளை சாமானை எப்படி கழுவுறது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், புளி உப்பு வச்சு அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு சாம்பலில் கழுவுவாங்க, கொஞ்சம் சோப்பு வச்சு. அடுத்து செங்கல் நல்லா தூள் பண்ணிவிட்டு உப்பு புளி வச்சு தேய்க்குவாங்க. இது மாதிரிலாம் நாங்கள் செஞ்சுருக்குறோம். இப்போது ரொம்ப சிம்பிளாக அதெல்லாம் இல்லாமல் இப்போ பாலிஷ் கூட வருது. இருந்தாலும் பாலிஷெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுற நேரம் அதுவும் ஒரு ஈஸியான டிப்ஸ் தான். இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு புளி வச்சு யூஸ் பண்ணலாம், அப்புறமா உப்பு, இந்த மாதிரியெல்லாம். இப்போ அது எப்படி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா காஞ்சிட்டு பழுத்தி இருக்கிற எலுமிச்சப்பழம் இருந்தால் கூட பரவாயில்ல, வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டுன்னு கட் பண்ணி எடுத்து செவுட்டி வச்சிடாதீங்க. இது நல்லா பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு எலுமிச்சப்பழம், இப்போ இந்த மாதிரி காஞ்சி இருக்கிறது கொஞ்சம் பழுத்தி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து கடாசி இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சோம்னா நம்ம பித்தளை சாமானை கழுவுறதுக்கு, சாமி இது பூஜை சாமானை அவ்வளோ நல்லா இருக்கும் கிளியரன்ஸாக. அதுக்கு தேவையான கல் உப்பு தான். ஏன்னா நம்ம தூள் உப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கல் உப்பு தான் நம்ம யூஸ் பண்ணோம் தேவையான அளவுக்கு. அடுத்து நான் வினிகரு வச்சுருக்கிறேன். வினிகர் எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் பித்தளை சாமானெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. இப்போ இது எவ்வளோ க்ளீனெல்லாம் பல ஆகுதுன்னு சொல்லிட்டுன்னு நீங்களே பார்க்கலாம். பாருங்க, இப்போ இது எப்படி கழுவுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 பாத்திரம் மட்டும் தான் நான் உங்களுக்கு கழுவி காட்டுறேன். இன்னும் வெளுக்கு கூட நம்ம இதில் இருக்கிற இந்த திரியெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் ஒரு துணியில் துடைச்சி இந்த வெளுக்கில் இருக்கிற எண்ணெய்லாம் எடுத்துட்டு நம்ம அப்புறமா நம்ம சூடு பண்ணுற தண்ணியில் போடணும். ஏன்னா இப்படியே போட்டோம்னா இந்த ஒரு மாதிரி ஜிகிட்டு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல்லு. இதனால் எல்லா பாத்திரமும் இதாகவும் பாருங்க. இது நடு வீட்டில் சாமிக்கிட்ட வைக்கிறதால எந்த அளவுக்கு எப்படி இதாக இருக்குது பாருங்க பாத்திரம். அதனால் இப்போ இந்த சாமானை கழுவுறது ரொம்ப ஈஸியான டிப்ஸு. ஃபஸ்ட்டு நான் தண்ணி வச்சுக்கிற தேவையான அளவுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இப்போது உங்கள்கிட்ட தேவையான நான் 2-3 பாத்திரம் கழுவுத்தா இந்த மாதிரி போல் வைக்கிறேன். உங்கள்கிட்ட பெருசுனோட பெருசு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது மாதிரி முழுற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி. ஏன்னா அது நல்லா சூடாகணும். சூடான பிறகு அந்த டைமில் நம்ம எலுமிச்சப்பழம் பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், நான் 1.5 எலுமிச்சப்பழம் பழுத்துந்து பல்காதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி காஞ்சிட்டுச்சுன்னா எடுத்து போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 எலுமிச்சப்பழம் அளவுக்கு அடுத்து இந்த மாதிரி சின்ன பீஸாக சேர்த்துக்கணும். இப்போ இப்படி கொதி வரும்போது தேவையான அளவுக்கு இது மாதிரி கல் உப்பு தான் சேர்த்துக்கணும். ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ஏன்னா இந்த தூள் உப்பெல்லாம் சேர்த்து பாருங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ அதெல்லாம் நல்லா கொதிக்கும் போது ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சிட்ட பிறகு ஆறின பிறகு அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பாத்திரம் உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரி செஞ்ச பிறகு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். இந்த பூஜை சாமானும் கழுவுறதுக்காக நம்ம ஒரு புது இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அது நம்ம சாமிக்கிட்ட யூஸ் பண்ணுறது இல்லைங்களா, அதனால நம்ம சாமானை கழுவுறது அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சோப்பு இல்லை நீங்கள் லிக்விடு விம் லிக்விட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சோப்பில் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு அதில் தேய்ச்சி உங்களுக்கு காட்டுற எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க. இப்போ இந்த மாதிரி இதில் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இது எந்த அளவுக்கு எப்படி கலர் எப்படி இருக்குதுன்னு. இப்போ இந்த மாதிரி தண்ணியில் அந்த எலுமிச்சப்பழம் சாறு நல்லா ஊறி இருக்கும். இந்த உப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி
நல்லா அதுலேயே கலர் நல்லா இதாகிடும் நம்மளுக்கு, அவ்வளோ கிளியராக. பாருங்கள், இது கூட பாருங்க எந்த அளவுக்கு கலர் எப்படி இருக்குதுன்னு. இது கொஞ்சம் நேரம் இதிலேயே விடணும். ஏன்னா நான் உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் ஒரு 2-3 பாத்திரம் மட்டும் தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி க்ளீன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். உங்களுக்கு இந்த சாமி இது பாத்திரம் நான் காட்டினேன்னா அதுக்கு நல்லா பெரிய தேக்ஷாவில் வச்சு தான் தண்ணி சூடு பண்ணணும். பாருங்கள், உங்களுக்கு முதல் இந்த வாஸ்க்கும் இப்போத்துக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. பாருங்கள், இந்த வாஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி கலர் எப்படி ஆகிட்டு இருக்குதுன்னு. இதெல்லாம் அப்படியே மேலே எடுத்து போட்டு வச்சுருந்தோம், கழுவே இல்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் எப்படி மாறி எவ்வளோ பளபளன்னு தெரிஞ்சு பாருங்கள். வெறும் அந்த உப்பும் எலுமிச்சப்பழம் பாருங்கள். இப்போ இந்த வாசை இதில் போடுறேன் நான். இப்போ இது எடுத்துடுறேன். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் தருது. போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு புளியாக அந்த உப்புல தான். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ கலர் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி கொஞ்சம் சூடு இருக்கும் போது இதில் நல்லா போட்டு வச்சிடணும் பாத்திரம்லாம். பாருங்கள், இதில் அடுத்து சேர்க்க வேண்டியது வந்து பாருங்க அடுத்து வினிகரு. இப்போ இந்த வினிகரு தேவையான அளவுக்கு இந்த தண்ணியில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் சேர்த்துக்கணும், ஜாஸ்தி வேண்டாம். அந்த வினிகர் போட்டுருந்தோம் இந்த எலுமிச்சப்பழமும் அந்த உப்போ எந்த அளவுக்கு நல்லா ஒரு கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்குது பாருங்கள். கலரு உங்களுக்கே தெரியும். இந்த இதுக்கு இப்போ எந்த அளவுக்கு கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான டிப்ஸு. நல்லா இதை மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு பளபளன்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு நான் போடும்போது எப்படி இருந்துச்சு, வெறும் வினிகரும் உப்பு எலுமிச்சப்பழம். பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ நான் உங்களுக்கு காட்டும் போது எப்படி இருந்துச்சு கலரு. இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இப்போ இது வந்து இந்த மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் இந்த மாதிரி நல்லா இந்த சுத்தனில் கொஞ்சம் ஊறும் போது வினிகர் போட்டுடணும். உங்களுக்கு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. அது இல்லாமல் நீங்கள் கழுவும் போது நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க, குடிக்கிற தண்ணியில் தான். வேறு இந்த போர்வெல் தண்ணியெலாம் கழுவுனீங்கன்னா சீக்கிரமாக கருப்பாக துரும் புச்ச மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த சோப்பில் நான் வச்சுருக்கேன், இந்த ப்ரஷ்ஷில் தேய்ச்சி காட்டுறேன். எந்த அளவுக்கு இன்னும் பளபளன்னு ஆகுது நீங்களே பார்க்கலாம். லிக்விடு இல்லாட்டினா சோப்பு, எந்த சோப்பு இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள் இந்த மாதிரி இந்த ப்ரஷ்ஷில் சும்மா இப்படி தேய்ச்சாலே போதும், நல்லா ஒரு பளபளன்னு ஆகிடும். அந்த இது எல்லாம் நல்லா வந்துடும், கலர்லாம் ஃபுல்லு நல்லா சூப்பராக புது சாமான மாதிரி இருக்கும். நீங்கள் லிக்விடில் தேய்க்கலாம், இல்லை நீங்கள் சாமானத்துக்கு கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற இல்லைங்களா சோப்பு இருந்தால் கூட அதில் கூட தேய்ச்சிக்கலாம், இல்லை துணி கசுக்கிற சோப்பு எது இருந்தாலும், இல்லை நீங்கள் சோப்பு பவுட்ரு இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க நான் தேய்ச்சி காட்டுறேன், நல்லா பலன்னு ஆகிடும், புது சோப் போல் ஆகிடும். ஏன்னா இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் நான் ஒரு 2 பாத்திரம் மட்டும் தான் நான் போட்டு இது மாதிரி கழுவி உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இது தேய்க்கும் போது அந்த சோப்போடு சேர்த்து நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது சேர்த்து இப்போ நம்ம இது கொதிக்க வச்சு இல்லைங்களா அந்த தண்ணியில் தான் தொட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். வேறு எதுவும் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் நல்லா க்ளீன் தண்ணியில் இது தேய்ச்சி ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு தேய்ச்சி, ஏன்னா நம்ம ப்ரெஷ்ஷில் வச்சு தேய்க்கும் போது சோப்போ இல்லை துணி பவுட்ரு எது இருந்தாலும் லிக்விடு, அதாவது நம்ம பாத்திரம் விம்மு இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த வினிகரும் உப்பு அடுத்து வந்து நம்ம இதில் சேர்த்துருந்து எலுமிச்சப்பழம் இதுலையா இந்த மாதிரி கழுவி அலசிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு பளபளன்னு இருக்குது. தண்ணி பாருங்கள் இந்த கலரு. இப்போ இந்த மாதிரி க்ளீன் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துடணும். அது இல்லாமல் போர்வெல் தண்ணியில் வேறு ஏதாவது தண்ணியில் கழுவினீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் துரும் பிடிச்ச மாதிரி ஆகிடும்.
ஒரு வாரம் கூட க்ளீனாக இருக்காது. அந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு இருந்துக்கும் இப்போதைக்கு எவ்வளோ பாருங்கள். திரும்பியும் நம்ம அந்த ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிட்ட பிறகு அந்த வினிகர் தண்ணியிலே மறுபடியும் நல்லா கழுவிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு புதுசாக நல்லா பளபளன்னு இருக்குது. வினிகரு, எலுமிச்சப்பழம், அடுத்து உப்பு, அவ்வளோ நல்லா ஒரு பாத்திரம் பளபளன்னு நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்குது. பாருங்க, இது பாருங்கள். அடுத்து இது நான் உங்களுக்கு காட்டும் போது எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள். திரும்பி நல்லா தேய்ச்சிட்ட ப்ரெஷ்ஷில் பாருங்கள், அந்த தண்ணியில் வைக்கும் போது எவ்வளோ நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்குது பாருங்கள் அந்த பாத்திரம். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு வெறும் 2 வாஸு இந்த இது கழுவி வச்சுருக்கேன். எவ்வளோ பளபளன்னு இருக்குது. இன்னும் வந்து இவ்வளோ சாமான் இருக்குது. இது நான் திரும்பி உங்களுக்கு மொத்தமாக கழுவி காட்டணுன்னாக்கா ஆகாது. இங்கே பாருங்க, இந்த வாஸ் கலரில் தான் இருந்துச்சு உங்களுக்கு காட்டும் போது வீடியோவில். பாருங்க, வெறும் இது இந்த வாஸை வந்து சும்மா இந்த வினிகரும் இந்த சூடு பண்ணி வச்சுருக்கிற தண்ணியில், ஏன்னா தண்ணி மட்டும் சூடாக இருக்கணும். இந்த அளவுக்கு சும்மா இந்த மாதிரி இந்த இருக்கிற எலுமிச்சை பழத்துலேயே, ஏன்னா தண்ணி என்னத்துக்கு கொதிக்கணும்னா அந்த எலுமிச்சை பழம் இருக்கிற சாரெல்லாம் அதில் இறங்கிடும். பாருங்கள், வெறும் அந்த தண்ணியில் வச்சுருந்துக்கு இன்னும் நான் ப்ரெஷ்ஷே பண்ணல. இது பாருங்கள் எவ்வளோ ஒரு பழன்னு இருக்குது. இன்னும் ப்ரெஷ் பண்ணாக்கா இன்னும் இந்த அளவுக்கு ஒரு பழம். ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா சூப்பரான ஒரு டிப்ஸு. ஈஸியாக நம்ம வீட்டில் எலுமிச்சப்பழம், உப்பு, அடுத்து வினிகர் இருந்தாக்கா இந்த மாதிரி கழுவலாம். திரும்பி இன்னும் ஈஸியான டிப்ஸு, வீட்டில் சாமான் எப்படி சாமி இது கழுவுறது, இல்லை நம்ம வீட்டில் இருக்க தவுலிங்க எப்படி கழுவுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பாய்.